தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பெரியதண்டா மலைவாழ் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தங்கள் பகுதிக்கு வந்த சௌமியா அன்புமணியை லம்பாடி சமூக பெண்கள் அவர்கள் மொழியில் பாடி வரவேற்று மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாலாந்தரவை கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தனது காலில் விழ வற்புறுத்தப்பட்ட குதிரையை தடுத்த ஓபிஎஸ் அதன் உரிமையாளரை கடிந்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களுக்கு சென்று காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமாபுரம் பகுதியில் சாலையோர டீ கடையில் கட்சி நிர்வாகிகளுக்கு டீ போட்டு தந்து ராஜசேகர் மக்களின் கவனத்தை பெற்றார். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு ஆற்காட்டை அடுத்த குண்டலேரி கிராமத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது வாகனத்திலிருந்து கீழே இறங்கி மக்களிடம் நேரடியாக சென்று வாக்குகளை கோரும்போது வேட்பாளரின் கன்னத்தை கிள்ளி மூதாட்டி ஒருவர் அன்பை வெளிப்படுத்தினார். வரதராமி கிராமத்திற்கு சென்ற பாலு நரிக்குறவ மக்களிடம் சென்று வாக்குகளை கோரினார். அப்போது நரிக்குறவ மக்கள் தங்களது மொழியில் மாம்பழ சின்னத்தை குறிப்பிட்டு முழக்கமிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.